அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள்ல தான் மனிதர்களுக்கு ஜோடி அமைச்சு வச்சிருக்கிறான். விலங்கினங்கள்ல மனிதர்களுக்கு ஜோடிகள் அமைக்கல. மனிதர்களுக்கு அல்லாஹ் விலங்கினங்கள்ல ஜோடிகள் அமைச்சா அதெல்லாம் அமேசான் காட்டெல்லாம் தேடி போகும், அல்லது யாழை காட்டுல இன்னும் பல இடங்கள்ல தான் என்ன செய்வோம், நம்ம ஜோடியை தேட. ஒரு குரங்க வந்து மனுஷனுக்கு ஜோடியா லாக்கினாண்டு வைங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் நான் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய வேண்டி வரும், ஒவ்வொரு குரங்கு குட்டியா எடுத்து வளர்த்து ஆளாக்கி ரொம்ப சிரமப்பட வேண்டி வரும். அப்படி இல்லாம அல்லாஹ் என்ன பண்றாருன்னா மனிதர்கள்லயே அல்லாஹ் ஒரு துணையை ஏற்படுத்துறான். உலகத்துல எங்க திருமணம் நடந்தாலும் ஒரு பெண்ணுடைய அழகை பார்த்து திருமணம் முடிப்பான். இப்ப இந்த நவீன காலத்துல 19ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்ப 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு போகுது. காதல் திருமணம் என்றது ஒன்று போகுது. காதலும் இல்லை, ஒரு கத்திரிக்காவும் இல்லை இஸ்லாத்துல. அதை யாரெல்லாம் காதல் திருமணம் என்று உள்ள நுழைகிறாங்களோ ஆய்வறிக்கைகள் சொல்றது ஒரு 90% விவாகரத்துல தான் வந்து நிக்கிறாங்க. அதே நேரத்துல ஒருத்தர் பேசி திருமணம் முடிச்சாலும் அது 100% சக்சஸ் ஆகும்ன்றது இல்லை. அதுலயும் வந்து விவாகரத்துக்கு 10% வாய்ப்பு இருக்கிறதா தான் சொல்றான். விவாகரத்தாகாமல் எங்களை நம்பி வந்த மனைவியோட நாங்க தொடர்ச்சியா வாழணும் என்று சொன்னா குடும்பங்கள் பிரச்சனை வரும் தானே. அந்த நேரத்துல 4 நல்ல பேரை கூப்பிடுவான் பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லி. பிரச்சனையை வந்து எரியிற நேரத்துல எண்ணெயை ஊத்தி பெருசாக்குறது யாரு தெரியுமா? அந்த 4 நல்லவங்கதான். 4 நல்லவங்கதான் வந்து ரொம்ப பெருசாக்கி விட்டுருவான் பிரச்சனை. நகத்தால கிள்ளி எறிய வேண்டியதுக்கு கோடாரிய தூக்குற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருவான். வார்த்தை நாவு தானே ஆயுதம். அப்படி 2-3 வார்த்தை இழுத்து விட்டுருவாங்க, நீதியா பேச மாட்டாங்க, பக்கச்சார்பா நின்றுவாங்க, பிரச்சனை பெருசாகிடும். ரசூலா வழிகாட்டுறாங்க, நீங்க குடும்ப பிரச்சனைகளுக்கு தலையிடுவதாக இருந்தா நல்லத சரியானதை மட்டும் பேசுங்க, இல்லை என்றா வாயை புத்திருங்க. அப்ப இசாக்கு பிறகு சிறுவர்கள் எங்கட அறைக்கு வருவதாக அனுமதி கேட்டு வரணும் வேண்டாம். என்னோட குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு போற என்ன செஞ்சிடணும், தனியா படுக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு மனைவியோட யார் பக்கத்துல படுக்கணும், புருஷன். புருஷனோட யாரு பக்கத்துல படுக்கணும், மனைவி. ஆனா யாரு படுக்கிறது, செல்போன். அதைத்தான் அழைச்சு கொண்டு படுக்கிறான். சில பேர் வந்து கல்வாணிக்குள்ள அடிப்பான், சில பேர் வந்து சாரத்துக்குள்ள போட்டுக்கொள்வான். போன் யாருக்கு விளங்கிடக்கூடாது, மெசேஜ் வந்தா லைட் வரக்கூடாது ஆஃப் பண்ணி வைப்பான். எல்லா கள்ள பிராணிகள் உள்ளுக்குள்ள என்னமோ ஃபித்னா நடக்குது. ஏன் மனைவி தூரம் ஆகிட்டான், அந்நியோன்யம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வயசுல பக்கத்துல வச்சு கொண்டாங்க, சிந்திச்சு பாருங்க. عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் இம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றும் தோற்றும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே ஒரு நபிவழி உட்பட்ட திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று கொள்கிறோம். பொதுவாக நாம் அனைவரும் இஸ்லாமிய திருமணம் என்றால் என்னவென்பதை அறிந்து வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஒரு திருமணத்தின் நோக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே நமக்கு மிக தெளிவாக ஆணித்தரமாக கூறியிருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்லுகின்ற நேரத்துல வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா, உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தியிருப்பது அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. எதற்காக என்று சொன்னால் லிதஸ்குனு இலைஹா, அவளிடத்திலே நிம்மதியை அடைவதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள்ல தான் மனிதர்களுக்கு ஜோடி அமைச்சு வச்சிருக்கிறான். விலங்கினங்கள்ல மனிதர்களுக்கு ஜோடிகள் அமைக்கல.
மனிதர்களுக்கு எல்லாம் விலங்கினங்கள்ல ஜோடிகள் அமைச்சா நாங்கெல்லாம் அமேசான் காட்டெல்லாம் தேடி போகும், அல்லது யாழை காட்டுல இன்னும் பல இடங்கள்ல தான் என்ன செய்வோம், நம்ம ஜோடியை தேட. ஒரு குரங்க வந்து மனுஷனுக்கு ஜோடியா லாக்கினாண்டு வைங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் நான் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய வேண்டி வரும், ஒவ்வொரு குரங்கு குட்டியா எடுத்து வளர்த்து ஆளாக்கி ரொம்ப சிரமப்பட வேண்டி வரும். அப்படி இல்லாம எல்லாம் என்ன பண்றான்டா, மனிதர்கள்லயே எல்லாம் ஒரு துணையை ஏற்படுத்துறான். எதுக்கு இந்த துணை என்று சொன்னா, லித்தஸ்குனு இலைஹா, அவளிடத்திலே நிம்மதியை அடைவதற்காக. அவன் நிம்மதி என்பது மனைவியிடத்திலே இருக்கிறது. அந்த சக்கீனத்தை, அந்த அமைதியை நாங்க அடையணும் என்பதற்காக ஒரு பள்ளிவாசலுக்கு வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உங்களுக்கு சக்கீனத் கிடைக்கும். நீங்க வீட்டுல குர்ஆனை ஓதினால் உங்களுடைய வீட்டுகள்ல முகடுக்கு மேலால் அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்கும். அமைதி. மனுஷனுக்கு விலை மதிப்பற்ற ஒரு பொருள் இருக்கும் என்று சொன்னா அமைதி தான். எதென்றாலும் காசுக்கு நீங்க வாங்கலாம், அமைதியை எங்கேயும் வாங்க முடியாது. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையாக நமக்கு ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்துறதுக்குரிய ஒரு வழியாக அல்லாஹ் திருமணத்தை சொல்லியிருக்கிறான். ஆனால் இன்று திருமணங்கள் நடத்தப்படுகின்றன. அந்த திருமணங்களுக்கு பிறகு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே யாரெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உண்மையான அமைதியை அடைகிறார்களா என்றதை சிந்திச்சு பாருங்க. அதுல ஒரு கேள்விக்குறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா. இங்கேயும் சக்கீனத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். சக்கனா என்று சக்கீனத்துடைய வார்த்தை அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய வீடுகள்ல தான் உங்களுக்கு அமைதியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். வீட்டுல தான் எங்களோட குடும்பம் இருப்பாங்க, எங்களோட மனைவி மக்கள் எல்லாம் வீட்டுல தான் இருப்பாங்க. நாங்க எங்க தான் வெளிநாடுகளுக்கு போனாலும் வெளியூர்களுக்கு போனாலும் எவ்வளவுதான் ஊரை நாங்கள் சுத்தும் வாலிபனாக இருந்தாலும் நம்மளோட வீட்டுக்கு வரப்போக்குள்ள வரக்கூடிய அமைதி இருக்கிறதே அது எங்கேயுமே கிடைக்காது. பாருங்க, நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட பல நாட்களா தங்கினாலும், விதவிதமா சாப்பிட்டாலும், ஹலாலான உணவு விதவிதமா சாப்பிட்டாலும், என்னதான் இயற்கையான காட்சிகளை நீங்கள் அனுபவித்தாலும் உங்களோட வீட்டுல கிடைக்கிற அமைதி இருக்குது. ஒருத்தர் நுவரெலியக்கு போறான், இல்ல ஒரு லீவு கிடைக்கல, நுவரெலியில போய் நிக்கிறான், அல்லது வெளிநாடுகளுக்கு ஓடுறான். ஒரு லீவு சீசனை வந்து நாங்க கழிக்கணும் என்றான், அங்கே தொடர்ச்சியா தங்க சொல்லுங்க பாப்போம். நுவரெலிக்கு போறவனுக்கு நீ ஒரு 2 வருஷத்துல நுவரெலியால தங்கு என்று சொன்னா ஓடி வந்துருவான். ஏன்னா அது குளிர தாங்க விளையாண்டுவான். அதை நாங்க கல்லாகி போயிடுவோம். அது எங்களுக்கு நிம்மதி அளிக்கிறது இல்லை. கொஞ்சம் தற்காலிகமான ஒரு காட்சி நிம்மதி அளிக்கிறதே தவிர நிரந்தரமா நமக்கு நிம்மதி அளிக்கக்கூடியது என்ன, நம்முடைய வீடு. வீடுன்னா நம்மளோட வீடு வந்து பெரிய பங்களாவா இருக்காது, மிகப்பெரிய மாடி மாளிகையா இருக்காது, ஒரு சாதாரண குடிசையா இருக்கும். ஆனா அதுல நிம்மதி கிடைக்குது. ஏன்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த வீடு என்பது உங்களோட குடும்பம் இல்லையா? ஒரு குடும்பத்தோட நீங்க வாழும் போது அது இஸ்லாமிய சூழல்ல நீங்க வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நிம்மதி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த நிம்மதி நம்முடைய வீடுகள்ல கிடைக்குதா என்றது ஒரு கேள்விக்குறி. நம்முடைய வீட்டுக்கு போனாலே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்கு போக முடியாது, நிம்மதியே இல்லை என்று மாத்தி பேசுறான். வீட்டுக்கு போக முடியாது, நிம்மதி இல்லைன்னு மாத்தி பேசுறான். பொண்டாட்டியோட பேச முடியாது, நிம்மதி இல்லை என்றுவான். எல்லாம் மாத்தி பேசுறான். அல்ல இந்த 2ல நிம்மதி இருக்கிறதா சொல்றான், ஆனா இவன் இல்லைன்றான். இல்லைன்னு ஆர்கியூமெண்ட் பண்றான். ஏதோ ஒரு குளறுபடி நடக்குது என்றதை நாங்க சிந்திக்கணும். ஒரு முரண்பாடு. அல்லாஹ் சொல்வது உண்மையானது. வமன் அஸ்தக மினல்லாஹி ஹதீஸன், அல்லாஹ்வை விட சொல்லில் உண்மை பேசக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ் பொய்ய சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அல்லாஹ் உண்மையை சொல்றான். மாற்றமா நடக்குதுன்னு சொன்னா நம்முடைய செயற்பாடுகள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாங்க வாழ்க்கை துணையை தெரிவு செய்கின்ற நேரத்துல நாங்க விட்ட தவறுதான் இதுக்கு அடிப்படையான காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை துணையை தெரிவு செய்யறதுக்கு அழகான வழிமுறையை சொல்லி தர்றாங்க. துன்கவுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக, நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். லிமாலிஹா வலி ஹசபிஹா வ ஜமாலிஹா வலி தீனிஹா, அவளுடைய செல்வத்துக்காக வேண்டி, குடும்ப பாரம்பரியத்துக்காக வேண்டி, அவருடைய அழகுக்காக வேண்டி, அதே போன்று மார்க்கப்பட்டிற்காக வேண்டி. இந்த 4 காரணங்களுக்காக தான் உலகத்துல எங்க திருமணம் நடந்தாலும் ஒரு பெண்ணுடைய அழகை பார்த்து திருமணம் முடிப்பான். இப்ப இந்த நவீன காலத்துல 19ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்ப 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு போகுது. இந்த காதல் திருமணம் என்றது ஒன்று போகுது. காதலும் இல்லை, ஒரு கத்திரிக்காவும் இல்லை இஸ்லாத்துல. அதை யாரெல்லாம் காதல் திருமணம் என்று உள்ள நுழைகிறாங்களோ ஆய்வறிக்கைகள் சொல்றது ஒரு 90% விவாகரத்துல தான் வந்து நிக்கிறாங்க. அதே நேரத்துல ஒருத்தர் பேசி திருமணம் முடிச்சாலும் அது 100% சக்சஸ் ஆகும் என்றது இல்லை. அதுலயும் வந்து விவாகரத்துக்கு 10% வாய்ப்பு இருக்கிறதா தான் சொல்றாங்க. அப்ப விவாகரத்தாகாமல் எங்களை நம்பி வந்த மனைவியோட நாங்க தொடர்ச்சியா வாழணும் என்று சொன்னா, உலகத்துல 4 காரணத்துக்காக ஏதோ நோக்கத்துக்காக முடிப்பான், நாங்க எதை முடிக்கணும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அழகுக்காக முடிக்கலாம், அல்லது குடும்ப பாரம், நல்ல குடும்பம், புள்ள அசிங்கமா இருப்பா,
நல்ல குடும்பம் வேண்டுவாங்க, குடும்பத்துல நல்லோம், அதனால கல்யாணம் முடிங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அழகும் இருக்காது, குடும்ப பாரம்பரியமும் நல்லா இருக்காது, ஆனா வசதி இருக்கும், காசு பணம். மாப்பிள்ளைக்கு வந்து அவரு வீட்டு மாப்பிள்ளையா இருக்கலாம், ஆயா சாப்பிடலாம், வேலைக்கே போக தேவையில்லை, எதெண்டாலும் கொண்டு வந்து தருவாங்க. இப்ப இந்த கொழும்புல வந்து திருமணம் முடிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, மாப்பிள்ளைக்கு வந்து பெட்ரூம் செட் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அவனுக்கு சொந்தமா திருமணம் முடிச்சு இல்லறம் நடத்துறதுக்கு கட்டில் வாங்குறதுக்கு வக்கீலாதவனுக்கு எதுக்கு திருமணம் இஸ்லாத்துல? அப்ப இந்த வரதட்சணை சீதனம் என்றது இல்லாம சொத்தை எதிர்பார்த்துக்கொண்டு தான் முடிக்கிறாங்க. ஆனா அப்படி இருக்க கூடாதுன்னு தான் மார்க்கம் சொல்லுது. அழகு என்றது தற்காலிகம், வசதி என்றது தற்காலிகம், குடும்ப பாரம்பரியம் என்றது தற்காலிகம். நம்ம குடும்பத்துல நல்ல பரம்பரையா நல்லா வந்திருப்பாங்க, ஏன் குடும்பத்தில இருந்து ஒரு தருதலை ஒன்று உருவாகும், அவன் குடும்ப கௌரவத்தை என்ன செஞ்சிருவான், கெடுத்து போடுவான். அடுத்த தலைமுறையினுக்கு இது கெட்ட குடும்பம் ஆயிடும். வசதியா இருப்பாங்க, ஒரு சுனாமி வந்தோடனே வசதி அடிபட்டுரும். 2004 சுனாமி நிவாரண பணி செய்ய போனோம் நாங்க, இலங்கை முழுவதும் சென்றோம். தங்க மாலைய சிங்கள மக்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் தங்க மாலைய களத்துல தொங்கப்பட்டு ஒரு தண்ணி போத்தல பிச்சை கேட்கிறான். நிலைமையை பார்த்தீங்களா? அந்த நேரத்துல அந்த தங்க மாலைய கூட கை மாத்துறதுக்கு ஒரு கடை இல்லை, எல்லாம் அடிபட்டு போயிட்டு தண்ணியில. தங்கத்தை வச்சு என்ன பண்ண, காசை வச்சு என்ன பண்ண? அப்ப இந்த மாதிரி காசு பணம் விலமதிப்பட்ட ஒரு நிலைக்காக கூடிய ஒரு நிலை வரும். கொரோனால பார்த்தோமா இல்லையா, எத்தனை பேட்ட தலையெழுத்து தலைக்கீழா மாறிச்சா இல்லையா? ஒரு கிருமி கண்ணுக்கே விலங்கல்ல, ஆனா எத்தனை பேட்ட வியாபாரத்தை முடக்கிச்சு. என்ன காரணம்? காசு பணம் என்பது தற்காலிகமானது. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா இந்தல்லாஹி, அல்லாஹ்விடம் இருப்பது ஹைர், நல்லதாக இருக்கிறது, அது வஅபுகா, அது சிறந்ததாக இருக்கிறது, நிரந்தரமானதாக இருக்கிறது. நிரந்தரமானதாக சிறந்ததாக இருக்கக்கூடிய செல்வம் அல்லாஹ்விடத்துல, இங்க இருக்கக்கூடியதெல்லாம் தற்காலிகமானது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி 4 காரணங்களுக்காக நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கப்பட்டாலும் ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், நீங்க மார்க்கம் உள்ள ஒருத்தரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைண்டா அது ரிசல்ட் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தரிபத் யதா, விநாசமா போ, டைரக்டா சொல்லிட்டாங்க. இதை வந்து பயான்கள் பண்ணும்போது தரிபத் யதாக்ன்றத வந்து கண்ணியமா சொல்லுவாங்க பயான்ல. நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து விடுவீர்கள் என்னமா சொல்லுவாங்க. நேரடி வார்த்தை மொழிபெயர்ப்பு தரிபத் யதா, உன்னுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், அதான் வார்த்தை. மார்க்கம் உள்ளவளை தெரிவு செய்தால் தான் வாழ்க்கையில வெற்றி அடையலாம். அப்ப வாழ்க்கையில அந்த வீட்டை நிம்மதி இல்லாம போச்சு பாத்தீங்களா, அந்த மனைவி கிட்ட நிம்மதி இல்லாம போச்சு பாத்தீங்களா? என்ன காரணம் என்று கேட்டா, மார்க்கம் இல்லாமல் போனால். மார்க்க அடிப்படையை வைத்துதான் நீங்கள் வாழ்க்கை துணை. ஏண்ட வாழ்க்கைன்றது 1 நாள் 2 நாள் வாழ்க்கை இல்ல, மௌத்தா போக்காண்டா அந்த மனுஷியோட தான் வாழணும். கடைசி வர காட்டும் என் குழந்தை, என்னுடைய சந்ததிகள், அடுத்த ஜெனரேஷன் உருவாக்குற ஒரு இடம். நான் திருமணம் முடிக்க போற பெண்ணிடம் மார்க்கம் இல்லைன்னு வைங்களே, அவன் என்னுடைய மகனுக்கு மகளுக்கு ஆபாத்தா சொல்லி கொடுப்பாளா, அல்லாஹ் பத்தி சொல்லி கொடுப்பாளா, அக்கீதாவை சொல்லி கொடுப்பாளா, ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி கொடுப்பாளா, ஒரு நபி மொழியை சொல்லி கொடுப்பாளா, நபி வலிய சொல்லி கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாங்க. எங்க நம்மாக்கள் என்ன பழகிட்டாங்கன்னு சொன்னா, மக்தப் மதரசாக்கு போய் அங்க போயிட்டு மனப்பாடமாக்கி வரட்டும். இதெல்லாம் நவீன காலத்துல நேர காலம் பத்தாததுனால மனுஷன் கண்டுபிடிச்ச சிஸ்டம். மக்தப் மதரசாக்கு அனுப்புறதெல்லாம் ரசூலோட காலத்துல, சஹாபாக்களோட காலத்துல என்ன நடைமுறைன்னா, பெற்றோர்கள் தான் ஆலிம்கள், பெற்றோர்கள் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு அசைவையும் சொல்லி கொடுக்கணும். நீ வந்து காலையில எழுந்திருக்கும் போது என்ன பண்ணணும், இறைவனை வணங்கணும், திக்ருகளை பண்ணணும், ஔராதுகளை சொல்லணும், டாய்லெட்டுக்கு போக புகழ என்ன சொல்லணும், வெளியே வரும்போது என்ன சொல்லணும், சாப்பிடும் போது என்ன சொல்லணும், சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு என்ன சொல்லணும், தூங்கும் பொழுது நாங்கள் எப்படி இறைவனை நினைவுபடுத்தணும், எல்லா அசைவுகளையும் சொல்லி கொடுக்கணும் பெற்றோர்கள். அப்ப மார்க்கம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அடுத்த தலைமுறையினருக்கு மார்க்கமே என்னென்று தெரியாத அளவுக்கு 2 தம்பதிகள் திருமண வாழ்க்கையில் இணைஞ்சாங்கன்னா அந்த வாழ்க்கை தோல்வியடையத்தான் செய்யும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்லிவிட்டார்கள், தரிபத் யதா என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில நாங்க வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையக்கூடாது. அப்ப அழகை பார்க்க கூடாதா, பாரம்பரியத்தை பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டா, மார்க்கத்தோட அழகை பார்த்துக்கொள்ளலாம். மார்க்கத்தை மட்டும் பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனா மார்க்கத்தோட சேர்த்து என்ன வாழணுமா இல்லையா? விருப்பம் இல்லாத ஒருத்தரோட வாழ்க்கை வாழ இயலுமா? முடியாது. மார்க்கத்தோட அழகு இருந்தா பரவாயில்ல, மார்க்கத்தோட வசதி இருந்தா பரவாயில்ல, மார்க்கத்தோட குடும்ப பாரம்பரியம் இருந்தா பரவாயில்ல. விரும்பின ஒருத்தரை தான் திருமணம் முடிக்கலாம், விரும்பாதவங்களோட வாழ்க்கை நடத்த இயலாது. ஆனா மார்க்கம் இல்லாமல் நீங்க இதை பார்த்தீங்கன்னு வைங்க, வாழ்க்கையில் நிம்மதியை தொலைப்பீர்கள். அந்த நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, எப்படியோ வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிட்டோம் என்று வைங்களேன், நுழைந்தால் அந்த மனைவி வந்து எங்களுக்கு தரப்பட்ட ஒரு அமானிதம்.
நம்ம ஆக்கள் எல்லாம் இன்னைக்கு குடும்பம் நடத்துறான்னா போலீஸ் ஸ்டேஷன் நடத்துறான்னு கேட்டு பாருங்க. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போ நில்லு, அங்க போய் தனியை கொண்டு வா, டீயை கொண்டு வா, அதை கொண்டு வா, போ போ, இப்படித்தான் பேசுவான். எரும மாடுகளை மேய்க்க ஒட்டிக்குதா இல்ல அல்லாஹ் தஆலா ஒரு அமானிதத்தை தந்து இருக்கிறானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பல இடங்களை கண்டிக்கிறாங்க. குறிப்பா ஹஜ்ஜத்துல் வதால ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய எல்லா செய்திகளையும் ரத்தின சுருக்கமாக மிகவும் ஆணித்தரமாக சொல்லப்பட்ட ஒரு உரை தான் ஹஜ்ஜத்துல் வதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின உரை. அதுல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறீர்களோ, ஃபைதா சஇத அம்ரன், அவர்கள் ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க நேரிட்டால், ஒரு சபையில ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக போனால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல்யதகல்லம் பிகைரின், அவர் நல்லதை பேசட்டும், அவில் யஸ்குத், அல்லது வாய மூடி இருக்கட்டும். குடும்பங்கள்ல பிரச்சனை வரும் தானே, அந்த நேரத்துல 4 நல்ல பேரை கூப்பிடுவான் பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லி. பிரச்சனையை எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி பெருசாக்குறது யாரு தெரியுமா? அந்த 4 நல்லவங்க தான். அந்த 4 நல்லவங்க தான் ரொம்ப பெருசாக்கி விட்டுருவான் பிரச்சனை. நகத்தால கிள்ளி எறிய வேண்டியதுக்கு கோடாரிய தூக்குற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருவான். வார்த்தை நாவு தானே ஆயுதம். அப்படி 2-3 வார்த்தை இழுத்து விட்டுருவாங்க. நீதியா பேச மாட்டாங்க, பக்கச்சார்பா நின்றுவாங்க, பிரச்சனை பெருசாகிடும். ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க, நீங்க குடும்ப பிரச்சனைகளுக்கு தலையிடுவதாக இருந்தா நல்லத சரியானதை மட்டும் பேசுங்க, இல்லைன்னா வாயை பொத்திருங்க, பேசாது, விவரம் இல்லையா ஒதுங்கிருங்க என்றாங்க. இது முதலாவது ஒரு அறிவுரை. அடுத்ததாக சொல்லுவாங்க, வஸ்தௌசு பின் நிசா, என்ன பஞ்சாயத்து என்ன சபை போனாலும் என்ன பண்ணணும்? வஸ்தௌசு பின் நிசா, பெண்கள் விஷயத்திலே நல்லாவே நீங்கள் நாடுங்கள். பொம்பளை பலவீனமானவங்க தானே, நல்ல விதத்துல நீங்க அவங்களை நடத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபஇன்னல் மர்அத்து குலிகத் மின் லிலஇன், ஒரு பெண் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளைந்த எலும்பு தானே விலா எலும்பு. விலா எலும்பிலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ இன்ன அவஜ ஷைஇன் ஃபில் லிலஇ அஹ்லா, அந்த விலா எலும்புல அதுல ஓரப்பகுதி இருக்குது, அதான் வளைந்ததாக இருக்கும், இந்த வளைந்த பகுதி. அதாலதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துல அடிப்படை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூலப்பொருள் மண்ணு, பிசு பிசுப்பான களிமண் என்று அல்லாஹ் சொல்றான். தட்டினால் சத்தம் வரக்கூடிய, நீங்க முட்டி பானை தட்டி பாருங்க சத்தம் வரும், இந்த தட்டினால் சத்தம் வரக்கூடிய பிசு பிசுப்பான மண் என்றான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய மூலப்பொருள் எதுன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல விலா எலும்புல ஓரப்பகுதி, அது ஒரு முள் தான் அவங்களோட மூலப்பொருளே. எங்களோட ஆரம்ப தாய் படைக்கப்பட்ட மூலப்பொருளே ஒரு முள்ளு எலும்பு. அடுத்தது பிறகு வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் மனிதர்களுடைய விந்துகளால் பல்கி பெறுகிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பெண்கள் விஷயத்துல நல்லதை நாடுங்க, பெண்கள்கிட்ட மூலப்பொருளே வழங்கிதான் இருக்குது. அந்த இப்படி வழங்கிதான் ஒரு மாயா தடுப்பாங்க. நீங்க நேர்கோட்டா யோசிப்பீங்க, அவங்க இப்படி வழங்கிதான் யோசிப்பாங்க. அதை புரிஞ்சுதான் நாங்க அவங்கள்ட்ட குடும்பம் நடத்தணும். இப்போ ஒரு மாட்டு வண்டியில ஒரு வண்டி கட்டை நட்டே மாதிரி தான் ஓடாதுதான். அப்படியெல்லாம் பழமொழியெல்லாம் சொல்லுவோம், மாட்டு வண்டியில 2 பேலன்ஸா இருக்கணும் தான். ஒன்று குள்ளமா இருந்தா நாங்க மார்க்கம் எங்களுக்கு என்ன வழிகாட்டு தெரியுமா? நீங்க மாட்டு வண்டியை தான் ஓட்டுறீங்களா இருந்தாலும் நீங்க உயரமா இருக்கிறீங்க, உங்க மனைவி குள்ளமா இருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் குள்ளமா ஆயிக்கொள்ள பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. அப்படி அவளை ஓட அளவுக்கு உயர அது சாத்தியமிக்குதா? உயர்த்துவதற்கு சாத்தியம் இல்லை. நீங்க கொஞ்சம் தாழ்ந்து போவதற்கு சாத்தியம் உண்டு. அப்ப நாங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். வளைந்த எலும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இஸ்ஸஹப்த துகீமுஹு கஸர்தஹு, நீங்கள் அதை நேராக்க பாத்தீங்கன்னா, வளைஞ்ச எலும்ப நேராக்க போனீங்கன்னா அதை உடைத்து விடுவீர்கள், உடைஞ்சிரும். வளைஞ்சதுதான் அது உடைஞ்சு போயிரும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ இன் தரக்தஹு லம் யஸில் அவஜ், அதே நேரத்துல நீங்க சும்மா விட்டுட்டீங்கன்னு வைங்களே, அது தானா நேராகுமா? நேராகாதுன்றாங்க. நேராகவும் செய்யாது. அந்த வளைவு எப்போதும் பெண்களிடம் இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்துல நல்லதை நாடுங்க, எட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பருப்பு கறியை ஆக்கி வைக்க சொன்னனால அவ வெண்டைக்காய் கறியை ஆக்கி வச்சாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு சாப்பாடா? இது குடும்பம் நடத்துறது எப்படின்னா, அவ ஆக்கி வைப்பான்னு வைங்க, உண்மையிலே ஆக்கிறது உப்பு சப்பு இல்லாம இருக்கும். என்னோட உமா தான் நல்லா ஆக்குறவங்களா இருப்பாங்க. இவன் வேணுக்கிட்டே சொல்லுவான், பாருங்க உனக்கெல்லாம் ஆக்க தெரியுமா, சமைக்க தெரியுமா? என் உமா சமைப்பால் பாருங்க எப்படி தெரியுமா இருக்கும். இந்த மாமின் மருமகள்கிட்ட பஞ்சாயத்தை உருவாக்கி விட்டதே மாப்பிள்ளை உருவாக்கி விட்டுருவான். கொஞ்சம் பத்த வைக்கிறது சிஸ்ஸன் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்றாங்க, ஒரு நாள் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டுல குறை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு விரும்பினா சாப்பிடுவாங்க. அதுக்காக விரும்பாததை அமைக்கி கொள்ளலாமா? சக்தி வந்துடும். விரும்பாட்டி விட்டுருவாங்க. நம்ம பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? மாப்பிள்ளைக்கு ஒரு கறியை சமைச்சு வைப்பாங்க. அவர் இப்போ அவருக்கு இறங்குது இல்லைன்னு விளங்குது,
விட்டுறணுமா இல்லையா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உமாட்டுக்கு போனா வண்டி வண்டியா இழுப்பீங்க, நம்ம ஆக்கு அம்மைக்கு விட்டுறது வாய்க்குள்ள. இவனுக்கு வெறுப்பு தாங்க இல்லாம ஏசி விட்டுருவான். இந்த மாதிரி தானா என்ன செஞ்சிடக்கூடாது, ஏற்ற வந்து கிளறி எடுத்துடவும் கூடாது. அப்ப ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த குறைய சொல்ல மாட்டாங்க சாப்பாட்டுல. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பண்பு அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில, இவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரி. எங்க லைஃப்ல நாங்க எப்பயாவது இதை கடைபிடிச்சிருக்கிறோமா? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மிஸ் ஆகி வந்திருக்குமா இல்லையா? இன்னைக்கு உப்பே போதாது, உப்பே இல்ல, இன்னைக்கு சப்பன் இருக்குது என்று சொல்லுவோம். இந்த இடத்துலதான் இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்திலே நல்லதை நாடுகள் என்ற வழிகாட்டலை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவியோட வாழும் பொழுது அவங்களோட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பழகுவாங்க, பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு செலக்ட் பண்ண நேரம் வித்தியாசமான ஒரு நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலா தஹஜ்ஜுடைய நேரத்துல அவங்களுக்கு கட்டாயமே ஃபர்ல் தஹஜ்ஜத் தொழுதுட்டு ரசூல்லா வந்து வித்ரைன் தொழுதுட்டு இஸ்திக்ஃபார் எல்லாம் ரசூலா செய்ய வேண்டிய எல்லா அமல் இபாதத் செஞ்சுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் பார்ப்பாங்க, எட்டி பார்ப்பாங்க, எலும்பி இருக்கிறாங்களா, எலும்பி இல்லாட்டி கொஞ்சம் தட்டி விட்டு தொழுந்துக்கோங்க, இரவு தொழுகையை தொழுந்துக்கோங்க. ஆயிஷா நாங்க இரவு தொழுகையை தொழுதுட்டு திரும்ப என்ன செய்வாங்க, பாங்கு சொல்ல காட்ட அவங்களும் சாஞ்சி கொள்வாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உறங்கி இருந்தால் பேச மாட்டார்கள், விழிப்போடே இருந்தால் ஆயிஷா வாங்கலே கொஞ்சம் பேசிக்கொள்வோம் அப்படின்வாங்க. இப்போ உங்களோட பொண்டாட்டிக்கு தஹஜ்ஜுடைய நேரத்துல வாங்கலே கொஞ்சம் பேசிக்கொள்வோம்னா செருப்பொண்டு வந்துடும் இல்லையா? பேசுற டைமா இது, கொரட்டை விட்டுற டைம்ல பேச கூப்பிடுற இந்த மனுஷனுக்கு பயானொண்ட கேட்டு வந்து படாத பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறான்னு சொல்லி விமர்சனம் செய்வார்கள். இதுல கிடைக்கக்கூடிய விஷயம் அந்த டைம்ல தான் பேசணும்ன்றதுல ரசூலுக்கு அந்த நேரம் தான் கிடைச்சிச்சு. ஆனா ஒரு நேரம் ஒதுக்கி பேசுறான் பாருங்க, இவங்க யாராவது பேசுறாங்கன்னா எல்லாரும் போனோட தான் வைக்கிறான். குடும்பத்துல வீட்டுல இருக்கக்கூடிய முக்கால்வாசி நேரம் மொபைல் போனை கையில வச்சுக்கொண்டு காலம் கடத்துறானா, மனைவியோட பேசுறானா. பெண்களை பொறுத்தளவுல அவங்களுக்கு வந்து ஒரு மனநிலை ஒன்று இருக்குது, அதிகமான வார்த்தைகள் அவங்க வெளிப்படுத்தணும். 5000க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் ஒரு நாளைக்கு அவங்க பேசணும், இல்லாட்டி தலை வெடிச்சு. யாரோட பேச? அது சைக்காலஜிக்கல் விஷயம் உண்டு. ஆண்களும் 2000 வார்த்தை பேசுவான்னு ஒரு நாளைக்கு, பெண்களுக்கு ஒரு 5000 வார்த்தை வெளியே போடணும் வாயிலிருந்து. அதை எங்கேயாவது போட்டணுமே, இன்னும் பேச மாட்டேன்றான். என்ன செய்வாங்க, போன் எடுப்போம் அம்மாக்கு பழைய கழுவு, அப்படி வெளிப்படுத்துற வார்த்தைகள். அப்ப நாங்க தானே அதுக்கு காரணமா இருக்கிறோம். மனைவியோட ஒரு நேரத்தை ஒதுக்கி பேசுறதுக்கு நாங்க, இதுதான் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல போனா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 56வது வயதுல மாதிரி திருமணம் முடிச்ச ஒரு பெண்மணி. அவங்க ரசூலுல்லாஹ் விட 1 வருடம் போல வயதில் மூத்தவங்க. ரசூலுல்லாஹ் திருமணம் பேசி அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி. அபூ சலமா அவர்கள் மரணித்த நேரத்திலே சொல்லுவார், எனக்கு பிறகு நீங்க வேறொரு திருமணத்தை முடிச்சு கொள்ளணும் என்றுவாங்க. அப்ப இவங்க இல்ல நீங்க தான் சிறந்த கணவர் என்றுவாங்க. இல்ல நீங்க எதுக்கு முடிச்சுக்கோங்க. அப்ப இவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நினைப்பாங்க, என்னுடைய கணவன் அபூ சலமாவை விட யாரு சிறந்தவராக முடியும், அவர் வந்து எனக்கு இன்னொரு கல்யாணத்தை முடிக்க சொல்றாரு என்று மனசுல நினைச்சு கொள்வாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத் ஏற்பட்டால் என்ன சொல்லுங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரன் மின்னா என்ற துஆவை சொல்லுங்க. நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்விடம் தான் திரும்ப செல்ல இருப்பவர்கள். இறைவன் ஏற்பட்ட முசீபத்துக்கு எனக்கு கூலி வழங்கு, இதற்கு பகரமாக சிறந்ததை வழங்கிவிடு என்ற ஒரு துஆ சொன்ன மாதிரி அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த துஆவை ஓதுறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் பேசுறதுக்கு. ரசூலுல்லாஹ் வராங்க திருமண குத்துபாக்கு. என்ன குத்துபாண்டா பேச்சுவார்த்தை, பேசுற குத்துபா இல்ல, திருமண பேச்சுவார்த்தைக்கு வராங்க. வந்து உம்மு சலமா அவர்களே, நான் உங்களை திருமணம் முடிக்க விரும்புறேன். அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா, அல்லாஹ்வின் தூதரே இன்னொரு விஷயம் சொல்லுவேன், அதை மட்டும் நீங்க என்னன்னு பாருங்க. என்ன விஷயம் தெரியுமா, நான் வந்து ரொம்ப ரோசக்காரி, என்ற ரோசம் கடுமையானது. நீங்க அல்லாஹ்வின் தூதரா இருக்கிறீங்க, நான் உங்களோட விஷயத்துல ஏதாவது ரோசம் பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி விட அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வோட சாபமும் கோபமும் என் மீது இறங்கி விடக்கூடாது. அவங்களோட உண்மையான தன்மையை சொல்றாங்க பாருங்க, திருமணம் பேச்சுவார்த்தையில சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் உங்களை விட வயசுல மூத்தவங்க. மூணாவது சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, 3 பிள்ளை இருந்தாங்க, துர்ரா, சலமா, இன்னும் ஒரு மகன் அப்துல்லான்னு நினைக்கிறேன். 3 பிள்ளைகள் இருந்தாங்க. அவன் 3 பிள்ளைகள் வேற இருக்கிறாங்க.
அவங்களோட செலவினங்களை நீங்களே அல்லாஹ்வின் தூதர் வறுமையில இருக்கிறீங்க, இந்த பிள்ளைகளோட சேர்த்து நான் திருமணம் முடிச்சா நல்லா இருக்காது அப்படின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3க்கு அழகான அற்புதமான ஒரு நடைமுறையில நாங்க கடைபிடிப்பதற்கு தகுதியான ஒரு அறிவுரையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? உம்மு சலமா அவர்களே, நீங்க உங்களுக்கு கோபமும் ரோசமும் இருக்கிறதா சொன்னீங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய கோபத்தையும் ரோசத்தையும் போக்கிவிடக்கூடும், நான் துஆ செய்கிறேன். அவ பெண்ணிடத்துல இந்த மாதிரி முன்கோபம் ரோசம் இருக்கக்கூடாது, இருந்தா அடக்கி கொள்ளணும், இருந்தா துஆ கேட்டதை இல்லாமாக்கி கொள்ளணும் என்றதை வழிகாட்டுறாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, நீங்க வயசுன்றீங்க, நான் மட்டும் என்ன சின்ன பொடிக்கனா, நானும் வயசுதான்ன்றாங்க. நானும் வயசுதான். எனக்கு ரசூல்லா இது உஹது போருக்கு பிறகு இந்த திருமணம் நடக்குது. உஹது போருக்கு பிறகுதான் அபூ சலமா அவர்கள் மரணிக்கிறார்கள். அப்ப ரசூல்லாக்கு உஹது போர் நடக்கும் போது குறைந்தது 55 வயசாவது இருக்கும். இஜ்ரி 2ல நடக்குது, இஜ்ரத் நடக்குது 53ல. அப்ப 55வது ரசூல்லாக்கு வயசு இருக்கணும். ரசூல்லாக்கு 55 தாண்டி இருந்தா 56 இருந்தா அவங்களை விட மூப்பு உம்மு சலமா அவங்களுக்கு குறைந்தபட்சம் 56 இருக்கணும். 2 பேரும் எந்த வயசு கேட்டகரியில இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன், அதுக்காகத்தான் இதை சொல்றேன். ரசூலா சொல்றாங்க, எனக்கு தான் வயசு, உங்களுக்கும் வயசு, எனக்கு தான் வயசு, யங் ஆக்கலா பிரச்சனை இல்லை. உங்களோட குழந்தைகளை பத்தி பேசுகிறீர்களே, உங்களுடைய குழந்தைகள் என்னுடைய குழந்தை, பராமரிப்பதை நான் பார்த்துக்கொள்றேன், ஏதாவது பண்ணுவேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி திருமணம் முடிக்கிறாங்க. இந்த 2 பேர் 56 57 வயசை வச்சுக்கோங்க. இந்த 2 பேர்ல ஹதீஸ்கள் வருகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நான் படுக்கையில் இருந்தேன். படுக்கையில் இருந்த நேரத்துல எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. நான் மாதவிடாய்க்கான ஆடையை அணிவதற்காக படுக்கையிலிருந்து மெதுவாக இறங்கி வந்தேன். அப்படி நான் இறங்கி வரும்போது ரசூலா விழித்தார்கள். உம்மு சலமாவே, எங்கே செல்கிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இப்படி மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா, பரவாயில்ல, அந்த ஆடையை அணிஞ்சு கொண்டு வாங்க, என் பக்கத்துல வாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 57 வயசுல உள்ள அந்த பெண்மணிய பக்கத்துல அந்த படுக்கையிலே வச்சிருக்கிறாங்க, மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில கூட. இப்ப நான் சும்மா கேட்கிறேன், நீ கேள்வியா கேட்கிறேன், உங்களோட மைண்டுக்குள்ள ஆன்சரை நீங்க வச்சுக்கோங்க. உங்கள எத்தனை பேர் இன்று வரைக்கும் மனைவிய பக்கத்திலே வச்சு படுக்கிறவங்க? கையை ஒஸ்தோன்னா கந்தல் தானே. எத்தனை பேர் கிட்ட மனைவியை வச்சுக்கொண்டு திருமணம் முடிச்சு 25ல கிட்ட வச்சுக்கொள்வான், 26ல இருக்கும், 30ல இருக்கும், 35ல இருக்கும், அவ்வளவு போகாது. 25 26 ஒரு குழந்தை வரும் பாருங்க. குழந்தை நடுவுக்கு வந்தோடனே புருஷங்காரன் வெளியே கெட் அவுட். இவன் படாத பாடுபடுவான், நெருங்கிறதுக்கு முடியாது. ஆனா குர்ஆன்ட வழிகாட்டல் என்ன? 3 நேரங்கள் இருக்குது. உங்களுடைய சிறுவர்கள் கூட உங்களுடைய அறைக்கு வருவதாக இருந்தால் அனுமதி கேட்டு வர வேண்டும். என்ன 3 நேரம்? அந்த இஷாவுடைய நேரத்துக்கு பிறகு, பாது ஸலாத்தில் இஷா, இஷாவுடைய ஸலாத்துக்கு பிறகு, சுபஹுடைய கப்ல ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேர தொழுகைக்கு முன்பதாக. அதே மாதிரி நீங்கள் லஹீரா, லுஹருடைய நேரத்தில் உங்களுடைய ஆடைகளை வெப்பத்தின் காரணமாக கலைந்திருப்பீர்களே, அந்த நேரத்திலும் உங்களுடைய சிறுவர்களாக இருந்தாலும் உங்களுடைய அறைக்கு வரும்போது அனுமதி கேட்டு வரணும் என்று இருக்குது. அப்ப இஷாக்கு பிறகு சிறுவர்கள் எங்களோட அறைக்கு வருவதாக இருந்தால் அனுமதி கேட்டு வரணும் என்றா, எங்களோட குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு போற என்ன செஞ்சிடணும்? தனியா படுக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு, மனைவியோட யார் பக்கத்துல படுக்கணும்? புருஷன். புருஷனோட யாரு பக்கத்துல படுக்கணும்? மனைவி. ஆனா யாரு படுக்கிறது? செல்போன். அதைத்தான் அணைச்சு கொண்டு படுக்கிறான். சில பேர் தல்வாணிக்குள்ள அடிப்பான், சில பேர் சாரத்துக்குள்ள போட்டுக்கொள்வான். போன் யாருக்கு விளங்கிடக்கூடாதுன்னு, மெசேஜ் வந்தா லைட் வரக்கூடாது, ஆஃப் பண்ணி வைப்பான். எல்லாம் கள்ள பிராணிகள். உள்ளுக்குள்ள என்னமோ ஃபித்னா நடக்குது. ஏன்? மனைவி தூரம் ஆகிட்டான், அந்நியோன்யம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வயசுல பக்கத்துல வச்சு கொள்றாங்க, சிந்திச்சு பாருங்க. அதே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாபத் ஏற்பட்டால், குளிப்பு கடமையானால், இல்லறத்தில் ஈடுபட்டு குளிப்பு கடமையானால், உம்மு சலமா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் மாறி மாறி கையை போட்டு குளிப்பாங்க. மனைவியோட ஒன்றாக குளிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. பொண்டாட்டியோட ஒன்றா குளிச்ச காலம் நினைவுக்குதா யாருக்காவது? அப்ப நீங்க தூரமாக இருக்கிறீங்க, எங்க நிம்மதி கிடைக்கும்? நீங்க தூரமாகிட்டீங்க. உங்களோட அவுரத் உங்களோட மனைவிக்கு விளங்கணும், மனைவியோட அவுரத் உங்களுக்கு விளங்கணும். நீங்க அந்த அவுரத்தை வெளியில மூட வேண்டியதை உள்ளுக்குள்ள மூடிக்கொண்டதுனாலதான் சிந்தனைகள் மாறி போகுது. யூடியூபை தேடுது, இணையதளங்களை தேடுது. எங்க அவுரத் காட்டணுமோ அந்த இடத்துல அவுரத் காட்டப்படுது இல்லை. இந்த அறக்குறையான ஆடையோட குளிக்கும் போது ஃபுல் கிட்டோட குளிப்பாங்க இல்லே, ஒரு 2 2 பீஸ்ல தானே குளிக்கணும்.
அப்ப அப்படி இருக்கும்போது தான் மனைவியுடைய அந்த அந்தரங்கம், கணவனுக்கும் கணவனுடைய அந்தரங்கம் மனைவி அடிக்கடி தெரியணும். குறைஞ்சது வாரத்தில் ஒரு நாளாவது பொண்டாட்டியோட ஒண்டா குளிக்கிறதுக்கு நேர காலம் ஒதுக்காது உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி என்பது கேள்விக்குறிதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்களா? ரசூல் ஆயிஷா நாயகியோட வாயை வச்சு ஒரு இடத்துல குடிக்க சொல்லுவாங்க. ஏதாவது பானம் உண்டு, பால் ஏதாவது வந்தா குடிப்பாங்க. ஆயிஷா எங்க வாயை வச்சுங்க அந்த இடத்த பார்த்து சரியா அதை எடுத்து ரசூலை குடிப்பாங்க. எத்தனை வயசுல இது? இதெல்லாம் எத்தனை வயசுல சொல்றேன்? 56, 57 நடக்கிற விஷயங்கள். 20ல ரொமான்ஸ் பண்றான், 40 ஆனோடனே ரொமான்ஸும் இல்ல ஒன்றும் இல்ல, தும்பு கட்டையாக்கி வச்சிருக்கிறான் பொண்டாட்டி மகளை. இதுதாங்க நிம்மதி இல்லாம ஆகுறதுக்கு காரணம். எங்களோட வயசு அப்பாவும் பாட்டியும் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த கிட்டே இருக்கிறதுக்கு விரும்புவாங்க பாருங்க. இவளுக்கு அதுவும் கொடுக்காது. வயசு போயிட்டு ஒட்டி கொண்டே இருக்கணும் வேண்டுவா. அது இயற்கை, அது இயற்கை. அவங்க ஜோடியைத்தான் தேடிக்கொண்டு இருப்பாங்க, தான் இயற்கை. அதை தேடும் போது கூட இவனுக்கு பொறுக்குது இல்ல பாருங்களேன். அப்ப இந்த மாதிரி இல்லாம நெருக்கமா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, விட்டு கொடுத்து வாழுங்க, குறைகளை மறைச்சு வாழுங்க. நிம்மதியை நீங்க தேடி அலைய வேண்டியதுல தானா வந்து சேரும். அதுதான் திருமண வாழ்க்கை. இந்த உரிமைகளை கடமைகள் எல்லாத்தையும் நினைச்சு மனசுக்குள்ள ஆழமா போட்டுக்கொண்டு திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையுங்க. அல்லாஹ் சொல்ற அந்த சக்கீனத் நிம்மதி கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு, இன்றைய திருமண வாழ்க்கையில யார் நுழைகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில வல்ல ரஹ்மான் முழுமையான பரக்கத்தை ஏற்படுத்தணும் என்று கூறிக்கொண்டு, திருமண அந்த அவங்க இப்போ ஒப்பந்தம் நடக்கும், குத்துபா நடக்கும், அந்த அக்குது நடக்கும். அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு மணமகனை நீங்க வாழ்த்தணும். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபில் கைர். அல்லாஹ் உங்களோட உரிமைகள்ல உங்களோட கடமைகள்ல பரக்கத் செய்யட்டும். அவங்க 2 பேரும் நல்ல விஷயத்துல ஒன்று சேர்க்கட்டும். 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்க போகணும் என்று கேட்டா அதுல சேர்த்துடக்கூடாது. அல்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு போவோம், 2 பேரும் சேர்ந்து இந்த மார்க்கத்துக்காக வேண்டி யாருக்காவது சதகா செய்வோம், நல்லா சேர்க்கட்டும், நல்லா தர்மம் செய்ய வைக்கட்டும் என்று நல்ல விஷயத்துல ஒன்று சேர்க்கறதுக்கு, கெட்ட விஷயத்துல ஒன்று சேராம ஆக்குறதுக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்ற அந்த பிரார்த்தனையை நீங்க மனமு வந்து பிரார்த்தித்து அந்த மணமகனை வாழ்த்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.